மூன்று வார்த்தைகளை சுற்றிதான் இன்றைக்கு பிரசங்கங்கள் இருக்க போகின்றன. அந்த மூன்று வார்த்தைகளை நீங்கள் உன்னிப்பாய் கவனியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவர் ஆதியாகமத்தின் புத்தகம் 28:15 வாசியுங்கள். ஒருவர் ரோமர் 12:12 எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவர் இந்த மூன்று வார்த்தையை வாசிங்க. இந்த மூன்று வார்த்தைகள் தான் இன்னைக்கு பிரசங்கமே இருக்குது. வாசிங்க பார்க்கலாம். யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இது உங்களுக்கான வார்த்தையா இருக்கு. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறபடினாலே, தேவனுடைய மகிமை உங்களுக்காக ஆண்டவர் வெளியரங்கமாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடினாலே, கடவுள் இன்னொரு வார்த்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படி என்று சொன்னார் இன்னொரு வாக்கு தத்தத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படி என்று சொன்னார் இன்னொரு ப்ராமிஸை கர்த்தர் உங்களுக்கு பண்றார். இன்னொரு சத்தியத்தை பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு நான் தருவேன் என்று சொல்லி இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, நல்லா கவனிங்க, நல்லா அந்த வார்த்தை, நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் நான் கூட இருந்து உன்னை காத்து உன்னை காப்பாற்றி உனக்கு சோறு போட்டு உனக்கு துணி கொடுத்து உனக்கு வாழறதுக்கு இடம் கொடுத்து உனக்கு வேலையை கொடுத்து உனக்கு வாய்ப்புகளை கொடுத்து சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுத்து உனக்கு எதிராக இருக்கிற உனக்கு வேலை ஸ்தலத்துல எல்லா இடங்களிலும் உன்னை நசுக்க பாக்குற, உன்னை கீழ்மட்டமா நினைக்கிற, உன்னை கீழே தள்ளுகிற, உன்னுடைய திறமையெல்லாம் ஒரு பொருட்டாவே என்னாம ஏதோ ஒரு காரணத்தை காட்டி உன்னை கீழ்படுத்துகிற அவர் எல்லாத்துக்கும் உன்னை காப்பாற்றி உன்னை காத்து உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. நான் போற இடத்துல கூட நான் வருவேன், உன்னை நான் காப்பாற்றுவேன். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். மறுபடியும் அப்படிமா அந்த வார்த்தையை, நான் உன்னுடனே இருந்து இந்த வருடம் முழுக்க நான் கூட இருந்து நீ போகிற இடத்தெல்லாம் நான் கூட வந்து, நான் சொன்னேன் இல்லையா, நீங்க உட்கார்ந்தா கர்த்தர் கூட உட்காருவார், நீங்க எழுந்தா கர்த்தர் கூட எழுந்திருப்பார், நீங்க நடந்தா கர்த்தர் உங்களோடு கூட நடப்பார், நீங்கள் ஓடினால் கர்த்தர் உங்களோடு கூட ஓடுவார். கர்த்தர் இந்த வருடம் முழுக்க உங்களை இடைவெளியாமல் இருந்து கர்த்தர் எல்லா விதத்திலும் உங்களுக்கு துணையாய் உறுதுணையாய் இருந்து உங்கள் தேவையெல்லாம் சந்தித்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் என்று சொன்னேன். அதையான் கர்த்தர் இப்ப சொல்லுகிறார், நீ இந்த வருடம் முழுக்க நீ போகிற இடமெல்லாம் கூட வந்து உனக்கு துணையாய் இருந்து படிங்க, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணி, உன்னை காத்து உன்னை தேசத்துக்கு திரும்ப வர பண்ணி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன் என்ற வாக்குத்தத்தம் இந்த வருஷத்துல உங்களுக்கு உண்டாயிருக்கு. நான் சொன்னதை செய்யும் அளவு நான் கைவிட மாட்டேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 12:12 எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வார்த்தை மட்டும் வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். இரட்டிப்பான ரெண்டு விதமான பலனை உங்களுக்கு தருவேன். ஒரு மடங்கு இல்ல, 2 மடங்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன் சொல்லி இருக்கிறார். சோர்ந்து போகிற உனக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். கர்த்தரை நம்பி இருக்கிற நீ அப்படியே இருக்க போகிற, எழும்பி வருவேன், முன்னோக்கி வருவேன், மேல் நோக்கி வருவேன். ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். கோலனாலெல்லாம் செவ்வையாகும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். 2 மடங்கான பலனை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். நீ பார்க்கிற இடமெல்லாம் உனக்கு வாய்ப்புகள் வரும், மேய்ச்சல் உள்ள இடங்களை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை எப்படி நம்பணும் அப்படின்னா உள்ளபடியே நம்பணும். எப்படி நம்பணும்? உள்ளபடியே நம்பணும். எப்படி நம்பணும்? அது எப்படி எழுதி இருக்குதோ அப்படியே நம்பணும். அதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க், அதுக்கு ஒரு அப்படி இப்படி அப்படிலாம் எதுவும் இல்லை. ஏது கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா நம்புறது கஷ்டமாயிடும். அல்லேலூயா. ஏன்னு சொல்லி பின்னாடி உங்களுக்கு சொல்லித்தாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரோட சொல்லி இருக்கிறாரு, என்னுடைய நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை நான் தருவேன், நான் சொன்னதை செய்யும் அளவுக்கு உங்களை நான் கைவிட மாட்டேன். ஆனபடினாலே நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த நம்பிக்கையில் நீங்க சந்தோஷமா இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமா? மறுபடியும் வாசிப்போமா? 4:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் போறோமா? 15 இருந்து 20 வரைக்கும் வாசிக்கணும்.
அன்பாய் இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நல்லா கவனிங்க. 16ல இருந்து உங்களுக்கு நான் சொல்றேன். நல்லா கவனிங்க. இதை கவனிக்கணும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? செய்வன் வாக்கு பண்ணிட்டாரு. இப்ப இன்னொன்னு சொல்றாரு, அதை நான் செய்யணும்னா நீங்க ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, கற்பனைகளை கைக்கொள்ளுங்கன்றத நான் விட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். ஜீசஸ் இஸ் இன்ட்ரோடியூசிங் சம்திங். என்ன பண்றாரு அப்படின்னா, இதை வந்து அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்துறாரு. அவர் நீங்க கேட்கறத அவர் செய்யணும்னா ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? அறிமுகப்படுத்துறாரு. என்ன அறிமுகப்படுத்துறாரு? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நீங்க என்கிட்ட வேண்டிக்கிறது இருக்கட்டும், நான் என்ன பண்றேன்? பிதாவை வேண்டிக் கொள்கிறேன். எதற்காக? உங்களுக்காக. யாருக்காக வேண்டிக் கொள்கிறேன்? முதல் வார்த்தை என்ன வார்த்தை? நீங்க இடத்துல கேட்கறதெல்லாம் என்ன பண்ணுவேன்? செய்வேன். நான் உங்களுக்கு கொடுப்பேன். நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னா நான் ஒன்று செய்யணும். என்ன? நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளணும். என்ன வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னா, படிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கத்தக்கதான சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பிரதர், சிஸ்டர், லிசன். கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், என்னிடத்தில் நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் நடுவாக தேவ ஆவியானவர் வந்து அமர வேண்டும். தேவ ஆவியானவர் செயல்படணும். தேவ ஆவியானவருக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் தருகிறோ, எந்த குடும்பத்திலெல்லாம் முக்கியத்துவம் தரப்படுகிறதோ, எந்த மனிதர்களெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் தருகிறார்களோ, அவர்களுடைய வேண்டுதலை விண்ணப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆனா அதான் சொல்றாரியா, ஏன் பரிசுத்தாவை கொண்டு வரணும்? ஏன் கொண்டு வரணும்? ஏன்னா நீ கேட்கறதெல்லாம் அவங்களுக்கு தரணும்னா நீங்க ஒழுங்கா இருக்கணும். பிசாசு போய் சொல்லுவான், ஆண்டவர் போய் கேட்பாப்பா, ஆண்டவர் பத்தியா இவன் எவ்வளவு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், இவன் கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறீ அப்படின்னு கேட்பான். அப்போ நாம் இடரும் பொழுது, நாம் தவறும் பொழுது, நாம் விடும் பொழுது, நாம் இடராதபடிக்கு காக்க, நாம் தவறாதபடிக்கு காக்க, நாம் இடாதபடிக்கு நம்மை தாங்கி பிடிக்க சத்திய ஆவி நமக்கு அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆத்திலே நடப்பேன், நான் சேத்திலே நடப்பேன், நான் வந்து சாணியிலே நடப்பேன், சாணியில நடந்து அப்படியே வீட்டுக்குள்ள போக முடியுமா? நான் வீட்டுக்குள்ளே நடப்பேன்னா ஆகாது. கதை ஆகாது. என்ன பண்ணணும்? நடக்கிறது ஒழுங்கா நடக்கணும், தவறக்கூடாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க சரியா இருக்கணும்னா அதுக்கு உங்களால முடியாது, உங்க பலன் பத்தாது. அதனால சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு தருவேன். இப்ப நீங்க கேட்கணும், இப்ப நீங்க ஒண்ணு புரிச்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நான் ஜெபிக்கிறதை கேட்டு ஆண்டவர் எனக்கு பதில் தரணுமா? இல்ல நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன், ஆண்டவர் வந்து கேட்டு கேட்காம இருப்பாரு, என் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கும். இந்த வாழ்க்கை எனக்கு வேணுமா? பதில் பெற்றுக்கிற வாழ்க்கை வேணுமா? அப்படின்னா எனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வேணுமா? விடுதலையின் வாழ்க்கை வேணுமா? நான் இருக்கிற இடத்துல இருந்து நான் முன்னோக்கி மேலே எழுந்து வரணுமா? என் பள்ளங்கள் நிரப்பப்படணுமா? கோணலானவர்கள் செவையாகணுமா? இல்ல நான் இருக்கிற மாதிரியே நான் எல்லாருக்கும் நன்மை செய்யறாரு, எனக்கு மட்டும் செய்யறேன்னு சொல்லி நான் வாழ்ந்துட்டு இருக்கணுமா? அப்படின்னா என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவி வேணுமா? இல்ல நான் வந்து இப்படியே போறது வேணுமா? அல்லேலூயா. நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆராதனையில முழுமையா தேவ பிரசன்னத்தில் நிக்கிறது எனக்கு வேணுமா? இல்ல நான் வர்றதும் போறதும் தெரியாம இருக்கணும்ன்றது எனக்கு வேணுமா? அல்லேலூயா. எது வேணும்? பரிசுத்த ஆவியா இல்ல பரிசுத்த ஆவி இல்லாத ஒரு வாழ்க்கையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் நீ எதை கேட்கறியா எல்லாத்தையும் உனக்கு நான் தருவேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி வேறொரு தேற்றவாளனை சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை உங்களுக்கு தருவார். ஏன்? படிக்க கேளு. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும், கவனிங்க, உலகம் சத்திய ஆவியை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியா அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகத்துக்கு கிடையாதுயா. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற, நான் சொன்னதை செய்யற அளவுக்கு கைவிட மாட்டேன், நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற.
நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துல நீ நம்பிக்கையாரு, அந்த நம்பிக்கையில சந்தோஷமாரு அப்படின்னு வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிற. உனக்கு தான் அந்த பரிசுத்த ஆவி நீ தான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா இந்த வருஷத்துல தேவ ஆவியால் நிரப்பப்படுவீங்க. தேவனுடைய வரங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற சபையில் நீங்கள் தரிசனங்களை பார்ப்பீர்கள், தீர்க்க தரிசனங்களை சொல்லுவீர்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசமாய் ஜெபிப்பீர்கள், விசுவாசிகள் உங்களை பார்த்து நடுங்கும், வியாதியை சுகமாக்குவீர்கள். அல்லேலூயா. இது பாஸ்டருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. இந்த வார்த்தை இயேசுவை நம்புகிற ஞானஸ்நானத்தை எடுத்த ஒவ்வொரு ஜனத்துக்கும் இது சொந்தமான வார்த்தை. அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை நான் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், என் சபைக்கு மாத்திரமாய் நான் இதை நான் ஏத்துக்கலையா ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாடு, ஆண்டவரே எங்கள் இந்தியா இருக்கிற எல்லா சபைகளுக்கும் ஏற்ற வாக்குத்தத்தமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த வார்த்தை ஆண்டவரே எனக்கு சோதனை எங்கள் சபையில மாத்திரமல்ல, எங்களுடைய இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபையிலும், ஒவ்வொரு விசுவாசிகளிடத்திலும், ஊழியக்காரரிடத்திலும் இது ஆண்டவரை பரிணாமிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே எனக்கு சோதனம். ஆண்டவரே அவன் பெற்றுக்கொள்வான். எவன் ஆண்டவரே உலகம் அதை காணாது, எதை பரிசுத்த ஆவியானவரே உம்மை காணாது. ஆண்டவரே சொல்லுங்க, யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை அது உம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை கிரியை செய்து நீங்க பரிசுத்த ஆவியை இழந்து பரிசுத்த ஆவியை விட்டுட்டு ஒரு வாழ்க்கையை சபை வாழ்ந்துட்டு இருக்குது. ஆண்டவரே இந்த நிலைமை மாறலையா, மாறி தேவ ஆவிக்குள்ள கட்டப்படணும், வரங்கள் கிரியை செய்யணும், வல்லமைகள் கிரியை செய்யணும். கர்த்தருடைய நாமத்தினால் விசுவாசிகள் எழுதி விசுவாசிகளை துரத்தணும், பேய்களை ஓட்டணும், மாந்திரி கட்டுகளை அறுக்கணும், வியாதிகளை சுகமாக்கணும், மருத்துவரை உயிரோடு எழுப்பணும். ஆண்டவரே ஊழியக்காரனை எதிர்பார்த்துட்டு உட்காரக்கூடாது, விசுவாசிகள் அதை செய்யணும். ஆண்டவரே எங்கள் காதுகள் கேட்கணும், எங்கள் கண்கள் அதை காணணும். ஆண்டவரே எங்கள் சபையிலே மாத்திரமல்ல தேசம் முழுக்க இது நடக்கணும். ஆண்டவரே பெரிய செய்தி இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். என் நாமத்தினால நீ எதை கேட்டால் நான் தருவேன்னு சொன்னீங்கப்பா. நான் எதை கேட்கிறேன், என் சபைக்காக கேட்கிறேன், எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் கேட்கிறேன். இயேசுவை நாமத்தினால கேட்கிறேன், இயேசுவை நாமத்தினால கேட்கிறேன். ஆண்டவர் கர்த்தரை செய்வீர் என்ற நம்பிக்கையில நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஆண்டவர் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். மாஸ்டர் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமென். டைம் எல்லாம் மாறும்போது, இனிமே டைம் என்ன, நம்முடைய வாழ்க்கையினுடைய நேரங்கள்லாம் மாறும்போது, நம்முடைய வாழ்க்கையுடைய இயல்பெல்லாம் மாறும். நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையுடைய தன்மை மாறும். நம்முடைய ஜெப நேரங்கள் அதிகமாக போகுது, நம்ம வேதத்தை வாசிக்கிற நேரம் அதிகமாக போகுது, ஜெபிக்கிற நேரங்கள் அதிகமாக போகுது. இனிமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நேரம் அதிகமாக போகுது. இனிமே அதிகமான நேரத்தை செல்போன்ல உட்கார்ந்து ஆவியானவர் உணர்த்த போறாரு. ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு தம்பி, ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு மகனே கொஞ்சம் அதை மூடி வச்சுட்டு ஏன் நேரத்தை வீணாக்குகிற, பிரயோஜனப்படுத்த நேரத்தை. நான் உன்னை வச்சு பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால நீ போய் கொஞ்ச நேரம் ஜெபத்துல உட்காரு, நான் உனக்கு வரத்தை தருவேன், வல்லமையை தருவேன், அபிஷேகத்தை உன் மேல ஊற்றி வைப்பேன். நீ உன்ன பாரு, நீ எழுந்து வெளியே போய் பாரு, விசுவாசம் நடுக்கிறாய் இல்லையா பாருயா, ஐயோ உன்னை பார்க்க முடியல, ஐயோ உன்னை பார்த்து என்னால பேச முடியலன்னு சொல்லி விசுவாசம் பிடிச்சவன் நடுக்கிறானா இல்லையா பாரு, மந்திரமெல்லாம் உன்னை பார்த்து நடுக்கிறானா இல்லையா பாரு, நீ ஜபிக்கும் பொழுது வியாதி சுகமாகனா இல்லையா பாரு. நீ எனக்கு வேணும், அதுக்காக தான் என்னுடைய மகிமையை வெளியரங்க வாங்க முடியாது. உனக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்துல கர்த்தர் நிச்சயமாக இருக்கிற உங்களை கொண்டு சத்தியமா சொல்றதை செய்து முடிப்பார். நான் என்னுடைய வார்த்தையை, என்னுடைய எதையை நம்பி நான் சத்தியம் அல்ல, இந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி நான் பண்ணிருக்கேன். என் வார்த்தையில ஒண்ணும் கிடையாது, இந்த தேவனுடைய வார்த்தையில கர்த்தர் இருக்கிறார். நான் நம்புறேன். அல்லேலூயா. வேத வார்த்தையில நான் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கஷ்டம், என்னுடைய குடும்ப கஷ்டம், என்னுடைய வேதனை இதெல்லாம் தூக்கி தூர வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் தானா நடக்கும். இந்த கஷ்டம், இந்த வேதனை, உங்க பாடு, அதான் சொல்லிட்டாருல ஆண்டவர் எல்லாத்தையும் தருவேன்னு சொல்லி கேட்டுருங்க. ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா ஒன்றுத்துல நீங்க கவனம் செலுத்தணும். நான் தேவனுக்காக பிரகாசம், நான் பிசாசம் கொடுக்கணும். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை அது பெற்றுக்கொள்ள மாட்டார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணுகிறபடியால் உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை கரங்களை தட்டி கத்தல் மகிமைப்படுத்துகிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்ற வார்த்தையை வெறுமையா வாசிக்கிறேன். அதை மட்டும் வாசிக்கிறதை விட இந்த சத்திய ஆவியானவர் என்று சொல்லி அதோடு சேர்த்து வாசிப்பது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது வேறொரு தேற்றவாளன் வருவார். வேறொரு தேற்றவாளன் வருவார். நிமிர்ந்து பாருங்க, எல்லாரும் கர்த்தருக்கு சொல்ல நிமிர்ந்து பாருங்க. உங்களுக்கு நிமிர வைக்கிற வார்த்தை, உங்க வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை, ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்களுடைய பொருளாதார, ஏன் சொல்ல போனா உங்க பொருளாதார வாழ்க்கையே மாத்துற ஒரு வார்த்தை. நான் சொல்ல சிம்பிளா தான் இருக்கும், ஆனா ரொம்ப வேல்யூபிள், ரொம்ப பவரான வார்த்தை. வார்த்தை ரொம்ப புரிஞ்சுக்கிற வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா.
நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன். அவர் இதான் என்ன பண்ணுவாரு, உங்க என்னென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியான வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுப்பாரு. அவர் வந்துட்டா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க அனாதையா இருக்க மாட்டீங்க. அதுக்கு அர்த்தம் தான். அல்லேலூயா. யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றுட்டீங்களோ அவங்களாம் அனாதை இல்லையா? நான் சொல்லலையா, பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறார், இயேசு சொல்லி இருக்கிறார், அபிஷேகம் பெற்றவன் அனாதை இல்லை. நான் உங்களை திக்கற்றவளாய் விட, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு சம்பாதிச்சு போட, எனக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர, எனக்கு உதவி பண்ண, எனக்கு கை தூக்கி விட, எனக்கு சொந்தம் இல்லை, எனக்கு பந்தம் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, அப்படி இருந்தாலும் யாரும் கொஞ்சம் திறமையா இல்லை, நேரார் அப்படி சொல்லவே சொல்லாரு. அபிஷேகம் மருத்துவனுக்குள்ள வந்துச்சுன்னா அப்பாவை விட திறமையானவர் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. அண்ணன் தம்பியோட திறமையானவர் கூட இருக்கிறாரு. பவர்ஃபுல் கடவுள் கூட இருக்கிறாரு. வல்லமையுள்ள ஆண்டவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்குகிற ஆண்டவர், கோணலை செவ்வையாக்குகிற ஆண்டவர், வல்லங்கள் எல்லாம் நிரப்புகிற ஆண்டவர், உனக்கு பலன் கொடுத்து உன்னை எழும்பி வர பண்ணுகிற ஆண்டவர், இரட்டிப்பு மடங்கான பலன் தருகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். யாரும் இல்லை. இல்லையா? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமா பிரசங்கம் பண்ண போது எனக்கு கூட ஆண்டவர், நான் அனாதை கிடையாது, தேவ சமூகத்தை நான் டிக்ளேர் பண்றேன். ஆண்டவர் சொல்றார், நான் உங்களை திக்க சொல்லாவிட்டேன். எப்போ சத்திய ஆவி வந்துட்டா நீ அனாதை கிடையாது பண்ற ஆண்டவர். எப்ப நீ அபிஷேகம் பெற்றுட்டியோ அப்பவே இந்த உலகத்தில் நீ அனாதை கிடையாது. கைவிட்டாலும், தாய் கைவிட்டாலும், தகப்பன் கைவிட்டாலும், அண்ணன் கைவிட்டாலும், அம்மா கைவிட்டாலும், அக்கா கைவிட்டாலும், தங்கச்சி கைவிட்டாலும், யாரு கைவிட்டாலும் கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டியா நீ அனாதை கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு தேவ ஆவியின் ஒத்தாசையோடு கூட நீ என்னிடத்துல எதை கேட்டாலும் அதை நான் தருவேன். அல்லேலூயா. ஆராதனையில் அபிஷேகத்துல நிரம்புறது அப்படியே வேடிக்கைலாம் பார்க்க கூடாது, கிண்டல்லாம் பண்ண கூடாது. கிண்டல் பண்றேன்னு வச்சுக்க, உனக்காக அவன் அபிஷேகத்துல குதிக்கலாம் பாரு, அவன் உனக்காக ஜெபம் பண்ற நிலைமையில கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருவாரு. அல்லேலூயா. ஏன்னா நீ ஒன்னா முட்டி பாரு, மோதி பாரு, ஜெபம் பண்ணி பாரு, உன் ஜெபத்துக்கு எவ்வளவு பவர் பாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்றேன், அபிஷேகம் பெற்றுக்கொண்டவனுடைய, தேவ ஆவியானுடைய நிறைவில இருக்கிறவனுடைய, தேவ ஆவியினுடைய துணையோடு கூட இருக்கிறவனுடைய ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை பாருங்க. அதனாலதான் டிசிஏ ஜெபம் பண்ணா நடக்குது. அதனால அபிஷேகத்துல நிரம்புறது, ஆவியில நிரம்புறது, ஆராதனை என்பதால் நீட்டி உங்களை ஆவி நிறைவு உங்களுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி ஆராதனை ரொம்ப நேரம் நீள்றதுலாம் இனிமே நீங்க குதர்க்கமா நினைக்க கூடாது, நேரம் ஆகும் நினைக்க கூடாது. அப்ப தேவ ஆவியின் நிறைவுல நின்றுங்க, நின்றுட்டு அப்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் தருவார். நாமத்தினால எதை கேட்டாலும். அப்போ இனிமே நீங்க எப்படி இல்ல அனாதை திக்க சொல்லாதீங்க. நான் அனாதை கிடையாது. அபிஷேகத்தை பெற்றவங்க இருக்கு, நான் அனாதை கிடையாது. நீங்க சொல்லுங்க, நான் அனாதை கிடையாது. பரிசுத்த ஆவி அவர் என்ன சொல்றாங்க, நீ தேவ ஆவியை பெற்றுட்டியா நீங்க அனாதையா இருக்க மாட்டீங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, வீடு இல்லாத இருக்கிறீங்களா, பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கிட்டீங்களா, ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவர் எப்படி தருவார். நான் மறுபடியும் சொல்றேன், கையில ஒரு 10 லட்சம் வச்சுக்கிட்டு, ஆண்டவரே என் கையில 10 லட்சம் தான் இருக்குது, நான் ஒரு 5 லட்சத்துல வீடு வாங்கி 5 லட்சத்துல வீடு கட்டிடுவேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றது விசுவாசம் கிடையாது. புரியுதா? என் கையில 10 லட்சத்துல என்கிட்ட எவ்வளவு இருக்கு, 10 லட்சம் இருக்குது. ஒரு 5 லட்சத்துல புறம்போக்கு எடுத்து பார்த்து இடம் வாங்கிட்டு இன்னொரு 5 லட்சத்துல ஒரு வீடாவது நான் கட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்றது விசுவாசம் கிடையாது. என்கிட்ட 10 பைசா கையில கிடையாது. என்கிட்ட எது இல்ல, 10 பைசா கையில இல்ல. நான் எம்எம்டி அப்ரூவ்ல நான் இடத்தை வாங்கி வீடு கட்டணும் நான் விசுவாசிக்கிறேன். அதான் விசுவாசம். அதனால நான் மறுபடியும் சொல்றேன், தேவ ஆவியின் அனுகிரகத்தை பெற்றவர்கள், தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் நிறைந்து நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியானவர் நீங்க எப்படி உதவி நம்முடைய நாம் ஏற்றபடி விண்ணப்பம் பண்ண வேண்டியது எப்படி என்று சொல்லி நமக்கு அறியாது இருக்கிறபடினாலே என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்யும்படியாய் நமக்காக அவர் வாக்கு கடங்காத பெருமிச்சுகளோடு கூட வேண்டிக் கொள்கிறார். அதான் விஷயம். இப்படிதான் ஜெபம் பண்ணணும் தெரியாது, நம்ம ஜெபம் பண்ணாம ஜெபம் பண்றோம். அப்ப பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறார். என்ன பண்றாருன்னா, எப்படி நம்ம ஜெபம் பண்ணணுமோ வாக்கு கடங்காத பெருமிச்சோடு கூட நம்மோடு கூட அவர் விண்ணப்பம் செய்கிறார். அப்படி செய்யும் போதுதான் நீங்க வேண்டிக் கொள்வது கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை பண்றவங்க தேவ ஆவியானவர் வருவார், நிரப்புவார், ஒவ்வொருவருடைய பிரச்சனையை காட்டுவார், ஒவ்வொருவருடைய இருதயத்தை காட்டுவார், ஒவ்வொருவருடைய நிலைமையை காட்டுவார்.
காட்டி அதுக்கேத்த சிந்தை நமக்கு கொடுத்து, அதுக்கேற்ற வார்த்தைகளை உள்ள போட்டு, அதுக்கேற்ற பாடல்களை கொடுத்து உங்களை அப்படியே கொண்டு வந்து அப்படியே மார்போடு ஒரு அணைச்சி அந்த பாட்டு மூலியமா, அந்த பிரசனத்தின் மூலியமா, அந்த வார்த்தை மூலியமா அப்படியே அரவணைச்சு இந்த கவலையெல்லாம் அப்படியே மாற்றி, ஒரு அழுக்கான தண்ணி ஒரு இடத்துல தேங்கி இருக்கு, அந்த அழுக்கான தண்ணியில ஒரு தெளிவான தண்ணி நீங்க பாய விட்டீங்கன்னா அந்த தெளிவான தண்ணி வந்து முதல்ல அந்த அழுக்கான தண்ணியோட கலந்து அது தாண்டி அந்த அழுக்கான தண்ணி தாண்டி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த அழுக்கான தண்ணி அப்படியே எடுத்துட்டு போக பாருங்க. எடுத்துட்டு போயிட்டு அந்த அழுக்கான தண்ணி எல்லாம் போயிட்டு அழுக்கெல்லாம் போயிட்டு அந்த இடம் அப்படி இருக்கும், சுத்தமான தண்ணியா இருக்கும். பாத்துருக்கீங்களா? அல்லேலூயா. அது போலதான் ஆராதனை. அப்படி வந்து பரிசுத்தாவின் நதி வந்து உங்களுக்குள்ள கலந்து அப்படியே சோர்ந்து போய் நொந்து போய் கஷ்டப்பட்டு கலக்கி தவிச்சிருக்கிற உங்களுக்குள்ள பாஞ்சி அவர் அதெல்லாம் அப்படியே அந்த அழுக்கு அந்த கஷ்டத்தை எல்லாம் ஓர கட்டிட்டு தெளிவான நீரோடைய அவங்களை மாத்துவார். விசுவாசம் உள்ளவரை அவங்க மாத்துவார். நான் இருக்கிற நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கிற வரைக்கும் நீ ஆனதில்ல, வாப்பா அப்பா அம்மா அல்லேலூயா. அவளை விட இருக்கிற லெவலுக்கு ஆண்டவர் சொல்லுவார். அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. நான் இருக்கிற வரைக்கும் நீ ஏன் கவலைப்படுற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன் மரணம் பரியந்தம் வரை நம்ம நடத்துவார். நீ சாவர வரைக்கும் நான் கூட இருப்போம்பா, நீ ஏன் கவலைப்படுற? நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எதை நினைச்சு நீ கவலைப்படுற? எதை நினைச்சு நீ வருத்தப்படுற? ஏன் இந்த சோர்வு உனக்கு? ஏன் இந்த கவலை உனக்கு? நான் இல்லையா கூட? நான் செத்தா போயிட்டேன், நான் உன்னை விட்டு ஓடியா போயிட்டேன், நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன், உனக்கு நான் போயிட்டு வாக்கு பண்ணிருக்கேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிட வேண்டும் என்றான வாக்குத்தத்தம் இருக்கிறது. நீ எதை நம்புற? உன்னுடைய வார்த்தையை நம்ப. நான் சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் கைவிட மாட்டேன். பாருங்க எப்படி நின்று எப்படி முன்னு கொண்டு வருவார் ஆண்டவர். அப்படியே நம்மளை மாற்ற. அல்லேலூயா. அப்ப எல்லா சோர்வுகள், எல்லா கவலைகள், எல்லா வாரங்கள், எல்லா கஷ்டங்கள் நீங்கி கர்த்தர் என் கூட இருக்கிறார். அனாதில்லை, என் இயேசு எனக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க. என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க. இயேசுவால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க. இயேசுவால் எல்லாம். பாருங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? இயேசுவால் எல்லாம் ஆகும். சொல்லுங்க மறுபடியுமா. இயேசுவால் எல்லாம், இயேசுவால் எல்லாம், இயேசுவால் எல்லாம் ஆகும். எதையெல்லாம் நீ மாறணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க மாத்துவீங்க இந்த வருஷம். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். எதையெல்லாம் நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க மாத்துவீங்க இந்த வருஷத்துல. Through your prayer with the help of Holy Spirit. உங்கள் ஜெபத்தின் ஊடாக பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஒத்தாசையோடு கூட அதை நீங்கள் செய்து முடிப்பீங்க. இது உங்களுக்கான வார்த்தை. நான் இது ஒரு வார்த்தை சொல்றேன். கர்த்தர் உங்களுக்காக தான் இருக்கிறார், உங்களுக்காக செயல்படுகிறார், உங்கள் கண்ணீரை காண்கிறார், உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், உங்களுக்காக அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், உங்கள் கரம் பிடித்து உங்களை நடத்துகிறார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். முதலாவது இந்த வருஷத்துல அது நடக்கும். அதனால முதலே சொன்னேன், எதெல்லாம் நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் சரி பண்ண நினைக்கிறீங்களோ, எந்த கோணெல்லாம் சரியாக நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க சரி பண்றீங்க இந்த வருஷத்துல. அல்லேலூயா. விசுவாசிங்க. இடம் வாங்குவேன், வீடு கட்டணும்னு விசுவாசிங்க. கத்திரக்காய் எழும்புன்னு விசுவாசிங்க. கத்திரக்காய் பெரிய காரியங்கள் செய்யணும்னு விசுவாசிங்க. நிச்சயமா அதை செய்து முடிப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிப்பீங்களா? இந்த வேலைக்கு போவேன், இதை பண்ணுவேன், விசுவாசிங்க. கர்த்தர் செய்து முடிப்போம். நமக்கு எல்லா அவையிலும். அடுத்தது ஆதியாகமம் 28:15 நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். நல்லா கவனிங்க. யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமானாரு. இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனமானாரு. தரிசனமாய் நித்திரை தெளிஞ்சு எழுந்து மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார். அதான் சபை. இதை நான் அறிந்திருக்கிறேன் என்றான். இந்த வருஷத்துல ரெண்டு விஷயத்தை விடக்கூடாது. ஒண்ணு பரிசுத்த ஆவி, இரண்டாவது சபை. சபையை விடக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தமே சபையில இருக்கிறவங்களுக்கு தான். சபையை விட்டு ஊர் சுத்துறவங்களுக்கு இல்லை. ஊர் சுத்துறவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை வராது.
ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையில கொண்டு வந்து சேர்த்த காரணமா தான் சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார். சபை ஒண்ணா என் பேர்ல கிடையாது, ஆண்டவர் பேர்ல தான் இருக்கு. அல்லேலூயா. சபைக்கு அதிகாரி நான் கிடையாது, அவர் தான் அதிகாரி. அதனால இது மெய்யாவே கர்த்தர் இருக்கிறாரு. படிமா அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. ஐயோ, இது எவ்வளவு பெரிய பயங்கரமான இடம். இது தேவனுடைய வீடே அல்லாமல், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. இது வானத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் என்றார். யாரெல்லாம் தேவனுடைய சபையை மதிக்கிறீங்களோ நீங்க கனமனப்படுவீங்க. நீங்க நிறைய பேரால மதிக்கப்படுவீங்க. யாரெல்லாம் பரிசுத்தாவியை நீங்க மதிக்கிறீங்களோ, யாரெல்லாம் சபையை நீங்க மதிக்கிறீங்களோ, யாரெல்லாம் பரிசுத்தாவிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, இந்த வருஷத்துல யாரெல்லாம் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, சபையினுடைய ஒழுங்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். படிக்க போடுங்க. நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் பாருங்க, நான் அனாதையா போறேன், நான் ஒண்ணு இல்லாம போறேன், நான் போற இடம் எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது, நான் போற இடத்துல எனக்கு சாப்பிட சாப்பாடு, எனக்கு உடுக்க வஸ்திரம் கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு என்ன சும்மா இந்த ஆசீர்வாதத்தோட திரும்பி வர பண்ணுவேன். நான் படிங்க. என் தகப்பனுடைய சமாதானத்தை வர பண்ணுவேனானால், சமாதானத்தோடு வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டார். முதல்ல சொன்னேன், பரிசுத்தாவிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இரண்டாவது மூன்றாவது ஒரு காரியம், இந்த வருஷத்துல பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுங்க. ரோமர் 12:12 போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கு, உபத்திரவத்துல பொறுமையா இருக்கு, ஜெபத்துல உறுதியா இருக்கு. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், செய்வேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கு. உபத்திரம் வந்தாலும் விட்டு ஓடுறாருங்க, அதுல பொறுமையா இருங்க, ஜெபத்துல உறுதியா இருக்கு.